அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை மெட்ரோ தண்ணீர் லாரி இயங்க தடை விதிப்பது என காவல்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை மெட்ரோ தண்ணீர் லாரி இயங்க தடை விதிப்பது என காவல்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. காலை 5 மணி முதல் 7:30 மணிக்குள் விநியோகம் செய்வது போல தண்ணீர் லாரிகள் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடைய இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கொளத்தூரை சேர்ந்த 10 வயது சிறுமி பள்ளிக்கு செல்லும் போது திருவிக்கா நகர் பகுதியில் தனியார் தண்ணீர் லாரி மோதி விபத்தில் சிக்கி பலியானார். இதன் பிறகாக பீக் ஹவர்ஸ் நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்வதற்கான தடையானது பிறப்பிக்கப்பட்டு 300க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காவல் ஆணையர் அலுவலகத்தில் காவல் ஆணையர் அருண் அவர்கள் தலைமையிலும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளோடு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தின் முடிவில் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை பீக் ஹவர்ஸ் நேரங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் அலுவலகம் செல்லக்கூடிய நேரம் இது என்பதனால மெட்ரோ தண்ணீர் லாரிகள் இயங்க தடையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காலை 5 மணி முதல் 7:30 மணிக்குள் இந்த தண்ணீர் லாரி சப்ளையானது வழங்கப்பட வேண்டும். அனைத்து இடங்களுக்கும் வழங்கப்படுவதற்கான நடவடிக்கைகளை இந்த குடிநீர் வாரிய அதிகாரிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாலை நேரங்களில் தண்ணீர் லாரிகள் எந்தெந்த குறுகிய சாலை வழியாக செல்வது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் என்பது குறித்த பட்டியலை 3 நாட்களுக்குள் எடுத்து அங்கு தண்ணீர் லாரிக்கு செல்வதற்கான வழிவகைகள் எவ்வாறு செய்யலாம் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறார். 3 நாட்களுக்காக இந்த பட்டியலை தயார் செய்து அதன் பிறகாக மாலை நேரங்களில் எவ்வாறு தண்ணீர் விநியோகம் செய்வது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் தண்ணீர்களை எவ்வாறு விநியோகம் செய்வது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக பீக் ஹவர்ஸில் இயங்கிய தண்ணீர் லாரிகள் உட்பட கனரக வாகனம் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து லாரிகள் இயங்குவதால் சரியான நேரத்தில் குடிநீர் வர இல்லாத ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக பொதுமக்கள் வளரும் குற்றச்சாட்டு நிலையில்தான் இன்று காலை இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அதில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.